வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி யூனிட் 6 இண்டஸ்ட்ரீஸ் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ்னால் உங்களுக்கு தெரியும், நிறைய வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு இருக்குது, டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கும், தெரியாமல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு டைப்ஸில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி, தேர்டரி அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு அண்டரில் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, ரா மெட்டீரியல்ஸ் ஆர் சேஞ்ச் இன்டூ ஃபினிஷ்டு கூட்ஸ். அதாவது ஒரு ரா மெட்டீரியலில் ஃபினிஷ்டு கூட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இண்டஸ்ட்ரீஸோட ஒர்க்கு, அவங்க ப்ராசஸ் அப்படின்னு பண்ணுறாங்க. மெனி ரா மெட்டீரியல்ஸ் நாட் ஃபுட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அதாவது ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அதை வந்து ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த ஒர்க்கு யார் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நமக்கு டெவலப் ஆகிருக்கு. அப்போ அது மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷ்டு கூட்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, வேர்ல்டு லெவல் நம்ம பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் இருக்குது, அது டெவலப்மெண்ட் அதிகமாகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகிறது ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன் ஆர் சர்வீசஸ் இன் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இப்போ இது மூணும் சேர்ந்தாதான் நமக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டெவலப் க்ரோத் நல்லாயிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது நம்ம பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. என்னென்ன பேசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரைமரி ஆக்டிவிட்டி, செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, டெரிட்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இப்போ ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரா காட்டன் ப்ரொடக்ஷன். அதாவது ரா காட்டன் இருக்குது இல்லையா, அந்த காட்டன் நம்ம எப்படி டெவலப் பண்ணுறாங்க அது. அடுத்தது செகண்டரினா ஸ்பின்னிங் மில். டெரிட்டரினா ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஒரு ப்ராடக்ட் ரா மெட்டீரியல்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அது ட்ரேட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் 4th ஒன் வந்து பார்த்திங்கன்னா குவாட்டர்னரி ஆக்டிவிட்டி, பேங்கிங் செக்டார். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் குவாட்டர்னரி ஆக்டிவிட்டி, ஜுடிஷியல் செக்டார். இதுதான் நமக்கு 5 பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வெரி பிகினிங் ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிச்சது தான் ப்ரைமரி செக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இதுக்கு அண்டரில் வரும்னு பார்த்திங்கன்னா, ஃபாரஸ்ட்ரி, grazing, hunting, food gathering, fishing, agriculture, mining and quarrying. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணினா தான் அதுலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஹண்டிங், ஃபுட் கேதரிங், இதெல்லாம் நமக்கு ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆர் தோஸ் தட் change raw materials into usable products through processing and manufacturing. For example நம்ம கொடுத்துருக்காங்க, இப்போ bakeries that make flour into bread and factories that change the metals and plastics into vehicles. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரெட் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை, பேசிக் ரா மெட்டீரியலை தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஃபேக்ட்ரிஸ் மூலிமா நம்ம அதை ப்ராசஸ் நடந்து தான் நமக்கு ப்ரெட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி நமக்கு மெட்டல்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி வெஹிக்கல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ இது வந்து நமக்கு செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெரிட்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, டெரிட்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தோஸ் that provide essential services and support the industries to function. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டரினா தேர்டு, நம்மளோட லைஃப் இண்டஸ்ட்ரீஸ் எசென்ஷியல் சர்வீஸ் நமக்கு தேவையாங்கிறது எல்லாமே நமக்கு கிடைக்குது இல்லையா, அதுதான் நம்ம டெரிட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபைனான்ஸ் யூட்டிலிட்டிஸ், எஜுகேஷன், ரீட்டைல், ஹவுசிங், மெடிக்கல் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாமே நமக்கு டெரிட்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எஜுகேட்டட் பை ஸ்கூல், நம்ம ஸ்கூலில் போயிட்டு லேர்ன் பண்ணி கற்றுக்குறோம். அப்போ ஸ்கூல் இஸ் டூயிங் சர்வீஸ், ஸ்கூலில் வந்து நமக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அண்டரில் வருதுன்னு பார்த்தோம்னா
டெரிட்டரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாட்டர்னரி அப்படி ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கிங் செக்டார், அதாவது பேங்க்கில் நடக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதில் வரும்னா குவாட்டர்னரி, அதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், இது எல்லாமே புதுசாக நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு வந்துடும் இதில் குவாட்டர்னரியில். அது மட்டும் இல்லாமல் வி வாட்ச் டெலிவிஷன், டெலிகாஸ்ட் ஃப்ரம் டெலிவிஷன் ஸ்டேஷன்ஸ், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் செக்டார், அதாவது நமக்கு லாஸ், அதை தான் நம்ம வந்து ஜுடிஷியல். ஹை லெவல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஹையர் பொசிஷனில் இருக்காங்க இல்லையா, டாப் லெவலில் இருப்பாங்க, அவங்க நமக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, அவங்களோட ஐடியாஸ்க்கு சொல்கிறாங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே குவாட்டர்னரி எக்கனாமிக். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ், எஜுகேஷன், கவர்மெண்ட் எல்லாமே டாப்பில் ஒருத்தர் டெசிஷன் நம்ம கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அண்ட் த செக்டார் இன்க்ளூட் top executives or office in the field of science and technology, universities, healthcare, etc. நமக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாட்டர்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். அப்போ அந்த ஸ்கீம்ஸில் நமக்கு யார் சொன்னாங்க, ஹையர் அத்தாரிட்டி, டாப் பொசிஷனில் இருக்க பீப்புள்ஸ், அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ அது எல்லாமே இதுக்கு அண்டரில் வரும்னு பார்த்திங்கன்னா குவாட்டர்னரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதுதான் நமக்கு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேஷன் ஆர் காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், லேண்ட், வாட்டர், லேபர், கேபிட்டல், பவர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண முடியும். அதுதான் நம்ம டூவாக டிவைட் பண்ணுறாங்க, 2 குரூப்ஸாக, ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர் அண்ட் நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறத டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்னால் அதில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா இப்போ ரா மெட்டீரியல்ஸ், பவர், லேபர், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங், டோப்போகிராஃபி, climate, water resources, these are all comes under the geographical factor. Non-geographical factors mean capital, availability of loans, government policies and regulations, these are all under the non-geographical factors. first நம்ம இப்போ geographical factors பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது லூசிங் மெட்டீரியல் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் ஃபார் லாங் டிஸ்டன்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப தூரம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போக முடியாது. என்ன ரீசன், நமக்கு சப்போஸ் இப்போ சுகர் வந்து இந்த சுகர் கேன் வந்து ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு போகும்போது அதில் இருக்க நமக்கு அந்த வாட்டர் கண்டென்ட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சுகர் கேன் எங்கே அதிகமாக கல்டிவேட் ஆகுதோ அதுக்கு நியர்பையில் நமக்கு சுகர் இண்டஸ்ட்ரி இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள். For example, steel plant in Salem is located near the Kanjamalai when iron ore is available. Sugar industries are located near the sugarcane growing areas அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பவர் அப்படிங்கிறது நமக்கு எசென்ஷியல் ஒன். அது வந்து பார்த்திங்கன்னா பவர் மோஸ்ட்லி ஜென்ரேட்டட் ஃப்ரம் கன்வென்ஷனல் சோர்சஸ், கோல், மினரல் ஆயில் அண்ட் வாட்டர். தீஸ் 3லேருந்து தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பவர் அதிகமாக கிடைக்குது. அப்போ நமக்கு ஃபுல் இதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக எங்கே கிடைக்கும், நியர்பையில் கிடைக்குது அப்படின்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திஸ் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு பில்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் லேபர். அவைலபிலிட்டி ஆஃப் சீப் அண்ட் ஸ்கில்டு லேபர் இஸ் அன் அனதர் இம்பார்ட்டன்ட் ரெக்குயர்மெண்ட். இப்போ வந்து நமக்கு லேபர் வந்து சீப்பாகவும் கிடைக்கணும், நமக்கு ஸ்கில்டு நல்ல நாலேஜபிள் பர்சனாகவும் கிடைக்கணும். அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு நல்லா இருக்கணும். இப்போ ஈஸியாக மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நமக்கு ஜங்ஷன் பிளேஸில் இருக்கணும். வாட்டர் வேஸ்லேயும் நம்ம பண்ணலாம், ரோட் வேஸ்லேயும் பண்ணலாம், ரயில்வேஸ்லேயும் போகலாம். அப்போ இந்த 3 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தான் நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அது நமக்கு பேசிக் திங்ஸ். அப்போ நமக்கு முக்கியமாக தேவை டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங். அதாவது ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் போகுது அப்படின்னா இப்போ அது வரைக்கும் நம்மளோட ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த கூட்ஸ் மார்க்கெட்டு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும்
நமக்கு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு டோப்போகிராஃபி, அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்பி இல்லாமல் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம ரீச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளைமேட், நமக்கு சூட்டபிளான கிளைமேட், அதாவது ஹெவி ரெயின்ஃபாலாகவும் இருக்கக்கூடாது, அதாவது ட்ரையாகவும் போகக்கூடாது, ஃபுல்லாக ட்ராட்டாகவும் மழை இல்லாமல் வறட்சியாகவும் ஆகக்கூடாது. அப்போ நமக்கு தேவையான கூல் அண்ட் ஹூமிட் கிளைமேட், அதாவது நமக்கு ஈக்குவபிளான ரெயின்ஃபாலும் இருக்கணும், நமக்கு சம்மர் சீசன், அந்த மாதிரி 2 சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் இருக்கணும் நமக்கு, நம்ம சூஸ் பண்ணுற பிளேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ், அதாவது இப்போ நமக்கு வாட்டர் ரிசோர்ஸஸ் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணுறோம், இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்னால் கண்டிப்பாக வாட்டர் தேவை. அப்போ வாட்டர் ரிசோர்ஸஸ் நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா, எங்கே அதிகமாக நமக்கு இருக்கும் அதுக்கு நியர்பையில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறது நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ்க்கு அண்டரில் வரும் அப்படிங்கிறத நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ். நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் கேபிட்டல், அவைலபிலிட்டி ஆஃப் லோன்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ், ரெகுலேஷன்ஸ். கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் டு எஸ்டபிளிஷ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டால் தான் நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வர முடியும், எஸ்டபிளிஷ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் லோன்ஸ், அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு ஈஸியாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இதுவும் ஒன் ஆஃப் த நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லேண்ட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நமக்கு பிக் சிட்டிஸ் வந்து நமக்கு எந்த ஒரு அஃபெக்ட் யாருக்கும் இல்லாமல் நமக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைக்கணும், அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆன் த பேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி ரன் ஆகிற இண்டஸ்ட்ரீஸ் எதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அக்ரோ பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி நமக்கு ரன் ஆகிற இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெட்டல்ஸ், அயன் ஓர்ஸ், மினரல் ஓர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி ரன் ஆகும் இல்லையா இண்டஸ்ட்ரீஸு, அப்போ அது எல்லாமே மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸ்டு சீ ஃபுட், ஃபிஷ், ஆயில் மேனுஃபேக்சரிங் யூனிட், இது எல்லாமே நமக்கு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது சி அண்ட் ஓஷன்ஸை வந்து நமக்கு பேஸ் பண்ணி இருக்குன்னா அது எல்லாமே மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்ப்ஸ், பல்ப், பேப்பர், ஃபர்னிச்சர், இது எல்லாமே நமக்கு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாரஸ்ட்லேருந்து ரா மெட்டீரியல் கிடைக்கணும். இப்போ நமக்கு உட்டு தேவை, ஹெர்ப்ஸ் தேவை, நமக்கு வந்து மெடிக்கல்ஸ் ரெடி பண்ணணும்னா மெடிசன் ரெடி பண்ணணும்னா, அப்போ பேப்பர் ரெடி பண்ணணும்னா நமக்கு அந்த உட் பல்ப் தேவை. அப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இதெல்லாம் நமக்கு நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், ஃபாரஸ்ட். அப்போ இந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த பேஸ் ஆஃப் சைஸ் அண்ட் கேபிட்டல், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கேபிட்டல் ரெக்வயர்ட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி இஸ் மோர் தென் 1 crore. த இண்டஸ்ட்ரி இஸ் கால்ட் அஸ் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. மோர் தென் 1 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஆயில் ரிஃபைனரிஸ், சிமெண்ட் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 crore தான் நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சில்க் வியூவிங், ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ், தீஸ் ஆர் ஆல் பிலாங் டு த கேட்டகரி அப்படிங்கிறது நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சிட்டி இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு இருக்குது 2 types. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா
ஆல்சோ அண்டர் த டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சர் பை ஹேண்ட், அதே மாதிரி ஆர்டிஷன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஃபார் நெக்ஸ்ட் ஒன் மிஸ்லேனியஸ் கேட்டகரியில் நமக்கு எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் வியூவிங், பாட் மேக்கிங், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், தீஸ் ஆர் அண்டர் த மிஸ்லேனியஸ் கேட்டகரி அப்படிங்கிறது நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரி, பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரி, ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் மீன்ஸ் அதாவது ஓன்டு அண்ட் ஆப்ரேட்டட் பை இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ஒருத்தர் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரினா ஒருத்தர் யாராவது ரன் பண்ணுவாங்க, அது இல்லாமல் நமக்கு குரூப்பாக நமக்கு தனியாக இண்டிவிஜுவலாக வைக்கிறோம் அப்படின்னா அது ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ். அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ் எக்ஸெட்ரா, தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. கீழே இருக்க உங்களுக்கு டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இண்டஸ்ட்ரீஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஆன் த பேஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், பேஸ் ஆஃப் சைஸ், பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப். இப்போ பேஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியலில் நமக்கு என்ன வரும், அடுத்து பேஸ் ஆஃப் சைஸில் நமக்கு என்ன வரும், நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் நமக்கு என்ன வரும். இப்போ ரா மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்ரோ பேஸ்ட், மினரல் பேஸ்ட், மெரைன் பேஸ்ட், ஃபாரஸ்ட் பேஸ்ட். ஆன் த பேஸ் ஆஃப் சைஸ் ஓரியன்டாக எடுத்தோம்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஆன் த பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், ஜாயிண்ட் செக்டார், கோஆப்ரேட்டிவ் செக்டார் அப்படிங்கிறத நமக்கு இதில் உங்களுக்கு பிக்சராக ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரி. பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை த கவர்மெண்ட் வந்து ஓன்ட் அண்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே பப்ளிக் செக்டார். அதாவது பப்ளிக் பீப்புள்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா போத் த கவர்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் combined together is known as joint sector industry. For example, Indian Oil, Sky Tanning, etc. Next, cooperative sector industries means the owned and operated by the producers or suppliers of raw materials or workers or both. அதாவது raw materials supply பண்ணுறவங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, நெக்ஸ்ட் ஒன் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாம் கம்பைன்டு டுகெதர் இஸ் நோன் அஸ் கோஆப்ரேட்டிவ் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட், அமுல் மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.